பேக்கில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து ரிசீவிங் பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நியூ பார்ன் கிளாத்ஸ், ஸோ அது மாதிரி ஜப்லாஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு டிஸ்போசபிள் கிளாத் டைப்பர், ரீயூசபிள் கிளாத் டைப்பர், ஹோம் கமிங் அவுட்ஃபிட், சாக்ஸ், மிட்டன், கேப்ஸ், அதுக்கப்புறம் நெயில் கிளிப்பர், கோம், அதுக்கப்புறமேட்டு ஸ்மால் கிளாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேபி பெட், வெட் டிஷ்யூ, ரப்பர் ஷீட், அதுக்கப்புறமேட்டு ஸ்வாடல் கிளாத், அதுக்கப்புறமேட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் பில்லோ, அதுக்கப்புறமேட்டு பிளாங்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த 14 ஐட்டம்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பேக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு மாம்க்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குன்றதையும் காட்டுறேன். ஸோ என்னோடய ஹாஸ்டல் பேக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 35th வீக்கில் லாஸ்ட் டேயில் வந்து இருக்கேன். நாளைக்கு வந்து 36th வீக். ஸோ இப்போவே வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் எங்கே வாங்கினேன் எல்லாமே, ஒரு சிலது வந்து ஆன்லைனில் வாங்கினேன், ஒரு சிலது வந்து நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பேபி ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வாங்கினேன் பார்க்கலாம். ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து வாங்கினேன். ஸோ அது எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நேரில் போய் வாங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு அதே மாதிரி சிமிலராக ஏதாவது அமேசானில் இருக்கா அப்படின்னு பார்த்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கேரி பெட் வந்து வாங்கினேன். இது வந்து நான் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா ஸோ இது நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இந்த பெட்டு, ஸ்லீப்பிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து குழந்தைய படுக்க வைக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா தூங்கிடுவாங்கல்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் நேரில் போய் வாங்கினேன். அண்ட் க்யூட்டாக வந்து டெடிபியர் பிரிண்ட் வந்து போட்டிருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒயிட் கண்டிப்பாக அழுக்காயிடும், பட் ஆனாலும் இது ரொம்ப சாஃப்டாக இந்த பிரிண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் இதை எடுத்துட்டேன். ஸோ பில்லோ கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு மஸ்கிட்டோ நெட்டோட வந்து பெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட், மஸ்கிட்டோ நெட்டோட வந்து ஒரு க்யூட்டான பெட்டு. ஸோ இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து டெடிபியர் பிரிண்ட் தான் வந்து போட்டிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே. ஸோ இது நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன். அண்ட் ஸோ இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோம் கமிங் ட்ரெஸ், அதாவது பேபி வீட்டுக்குள்ளே கூட்ட வரப்போ நான் போடுறதுக்காக நான் இந்த செட் வந்து வாங்கினேன். அண்ட் இதுலேயே வந்து கேப்ஸ் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஹோம் கமிங் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ், அதுக்கப்புறமேட்டு மிட்டன்ஸ், அதுக்கப்புறமேட்டு பூட்டீஸ் அந்த செட்டும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ராம்பர்ஸும் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வின்டருக்கு மாதிரி ஃபுல்லாக ராம்பர் செட் இருக்குல்ல, ஸோ அது ஜம்ப் செட், அது வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காமனாக வந்து கேர்ளாக பாயாக நமக்கு தெரியாதுல்ல, ஸோ அதனால நம்ம ப்ரௌன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர் வாங்கினேன். அண்ட் இது வந்து நம்ம டவலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 செட் வந்து தனியாக வந்து இது என்னது கேப்ஸ், மிட்டன், பூட்டீஸ் அது வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இதில் வந்து கைக்கு போடுறது, அண்ட் இது வந்து காலுக்கு போடுறது. ஓகே, ஸோ அதிலே வந்து 2 செட் வாங்கியிருக்கேன். ஸோ லவ் லேப்லேருந்து 7-in-1 க்ரூமிங் செட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நெயில் கிளிப்பர், ஃபிங்கர் ப்ரஷ் இருக்குது, கோம் இருக்குது, நெயில் சிசர், ட்வீசர், அதுக்கப்புறமேட்டு ஃபைலர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்ப்போம் எந்த அளவுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நெயில்ஸ் அவங்களுக்கு டக்குன்னு க்ரோ ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெயில்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கோம் வந்து 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க, ப்ரஷ் டைப்பில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த டைப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், இதுவும் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ ஃபுல்லாகவே வந்து வின்டராக தான் இருக்கும். அதனால் வந்து டைப்பர் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து டைப்பர் வாங்கிக்கிறேன். அண்ட் இது வந்து டேப்டு டைப் டைப்பர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அதே தான் வந்து டேப்டு டைப் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து 36 இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறமேட்டு வாங்குவோம். ஸோ இது 2மே வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து டாக்டர் ப்ரவுன்ஸோட ஃபீடிங் பாட்டில். இது வந்து ஆன்டிகாலிக் அப்படின்னு சொல்லி பிரவீன் சொன்னாங்க. ஸோ ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி வாங்கினாங்க. அண்ட் இதுலேயே வந்துட்டு இதில் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வேறு என்ன, இது அமேசானில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் சூஸ் பண்ணுங்கள், டாக்டர் ப்ரௌனோடது. நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இது ஃபுல்லாக அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இது. அதுக்கப்புறமேட்டு ப்ரெஸ் பம்ப் இருக்குல்ல, ஸோ அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெட் வைப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மதர் ஸ்ப்ளாஷ்ன்ற பிராண்டில் வந்து இது வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பேபிக்கு வந்து எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு ரிசர்ச் பண்ணி எல்லாரோட ஹாஸ்பிட்டல் பேக்ஸ், மோஸ்ட்டாக எல்லாரோட ஹாஸ்பிட்டல் பேக்ஸும் நான் பார்த்துருப்பேன். ஸோ அதிலேருந்து பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சேஃப் ஃபார் பேபிஸ். அண்ட் இதுவும் வந்து ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்ஜென்ட். இது பேபியோட திங்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து மிமி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஆஃப்டர் ரிசர்ச்க்கு அப்புறம் இது வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இதை தைரியமாக வாங்கலாம். அண்ட் அதே மிமி பிராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டயப்பர் ரேஷ் க்ரீம் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேன். அண்ட் இதுவும் வந்து இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரி பெட். இது வந்து மோஸ்ட்டாக இது வந்து அந்த மஸ்கிட்டோ நெட்டோட வரது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம்ல, ஸோ வாங்கினோடனே வீட்டில் பார்க்க வரவங்க எல்லாேருக்கும் வந்து இப்படி கொடுத்துட்டா அவங்க அழகாக ஈஸியாக கேரி பண்ணிக்குவாங்க. எனக்கே வந்து குழந்தை எப்படி சேஃபாக வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. மஸ்லின் பெட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் பெட் கிடைக்கும். அண்ட் இது வந்து நான் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனால் லிங்க் கிடையாது. ஸோ நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள், மஸ்லின் பெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு வந்து ஹோம்குள்ளே இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வாடல்ஸ் வந்து நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் இருக்கிறதுக்கிட்ட கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிறைய ஸ்வாடல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று காட்டுறேன். ஸோ இது வந்து மெட்டீரியல் வந்து மஸ்லின், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மஸ்லின் ஸ்வாடல்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க, நிறையா வச்சுக்கோங்க. அண்ட் வின்டர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு பிளாங்கெட்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிளாங்கெட்ஸும் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம சாஃப்டான பிளாங்கெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே வந்து மஸ்லினில் ஸ்வாடல் கிளாத்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து டவல்ஸ். அண்ட் இது ஒரு ஸ்வாடல். அதுக்கப்புறம் இன்னொரு டவல் அண்ட் ஸ்வாடல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க பேக். இது வந்து ஃபேஸ் டவல். ஸோ இது வந்து நம்ம மல்டி பர்பஸ் தான், எதுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ தொடச்சி விட்றதுக்கு, அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இதை வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதை போட்டுட்டு இப்படி வந்து நம்ம வந்து தட்டி கொடுப்போம்ல. ஸோ அப்போ வந்து எதாவது ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் 2 தான் வந்து வாங்கினேன். பர்க் கிளாத் அப்படின்னு, இதோட நேம் வந்து பர்க் கிளாத். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதில் வந்து க்யூட்டாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அப்படியே பேபியை படுக்க வச்சு இங்கே ஒரு ஸ்ட்ராப், அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், தெரியுதா, வெல்க்ரோ ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2 வாங்கியிருக்கேனா, 2 வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வின்டர் டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஏன்னா இது மெட்டீரியல் அந்த மாதிரி. வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ராம்பர்ஸ் ஜம்ப் சூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து க்யூட்டாக வந்து டெடி பியர் போட்டிருக்காங்க.
அதில் ஒன்று. நெக்ஸ்ட் இதுலேயும் ஃபுல்லாக டெடி பேர் தான் போட்டிருந்தாங்க. இது பேக் ஆஃப் 2 2 செட் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று ஒரு ராம்பர்ஸ். இது வந்து நான் நேரில் வாங்கினேன். ஸோ மோஸ்ட்டாக காமன் கலர்ஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ராம்பர்ஸ் வந்து நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா வின்டர் சீசனாக இருக்கனால இதை வந்து நைட்டு போட்டுட்டு படுக்க வச்சுட்டா தூங்கிடுவாங்க அப்படின்னு நம்பி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் ட்ரை ஷீட்ஸ் வாங்கினேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம பேபி படுக்க வச்சுக்கலாம். இதுவும் வந்து எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரில. எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வார குட்டி ரிவ்யூ மாதிரி நான் எல்லாமே தரேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்தில் ஸ்பேடில். ஸோ இதுவும் நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வின்டர் டைமில் நம்ம ஸ்பேடில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் போட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரிசீவிங் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேபியை வந்து எதில் வாங்குறது அப்படின்னு சொல்லி நானும் பிரவீன் யோசித்தப்போ இந்த பிளாங்கெட், இது வந்து 6 லேயர் மஸ்லின் பிளாங்கெட்டு, செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுவுமே காமன் கலராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் அந்த ஷேடில் வந்து போனோம். அண்ட் இதில் க்யூட்டாக வந்து ப்ரிண்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து திருப்பூரில் ஒரு கடையில் வந்து வாங்கினேன். ஸோ பிரவீன் அங்கே தானே இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு ஆன்லைன்லேயும் ஃபைனலாக வந்து எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. இதில் தான் வந்து பேபியை ஃபஸ்ட் டைம் வந்து வாங்க போகிறோம். யூ ஆர் த க்யூட்டஸ்ட் பேபி. அது மாதிரி குட்டி குட்டியாக ஏதோ க்யூட்டாக எழுதியிருக்கு. ப்ரிண்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லவ் லேப்லேருந்து பேபி வாஷ் கிளாத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ஆனாலும் ஃபேஸ் டவலாக ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து டவல்ஸ் கேரி பண்ணணும், ஃபேஸ்க்கு தொடச்சி விடணும், அது மாதிரினா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து யூஸ் ஆகாமல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரீயூசபிள் டைப்பர்ஸ். ஃபுல்லாகவே வந்து கிளாத் அந்த மாதிரி காட்டன் இந்த மாதிரி சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க இதுவும். அண்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அண்ட் இதையும் வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணி ரீயூசபிள் டைப்பர்ஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து சும்மா 2 பீஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. அது பெருசாக இருக்கே. இதுலேயே ஒரு சின்ன லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அம்மா வந்து ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக இங்கே பின்னாடி வந்து நாட் மாதிரி வச்சு இது வந்து ஸ்டிச் பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதுலேயே ஒரு இது வந்து மஸ்லின் கிளாத்து தான். இப்போ வந்து ஒயிட்டில் மட்டும்தான் வந்து கலர்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் ஒயிட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது அம்மா ஸ்டிச் பண்ணாங்க. அண்ட் இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 செட்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதுவும் அம்மா வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணாங்க. ஸோ பேபியை நடுவில் படுக்க வச்சுட்டு 2 சைடு இப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்காகவும் வந்து அம்மா இதை ரெடி பண்ணாங்க. ஸோ இது வந்து மஸ்லின் ஜப்லாஸ் வந்து அம்மா ஸ்டிச் பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஜப்லாஸ் தான். அண்ட் கலர் ஜப்லாஸ் வந்து அழகாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரிண்ட்டும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஒயிட்லேயும் வந்து இருந்தது. ஸோ அதுலேயுமே ப்ரிண்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஜப்லாஸ். அண்ட் இது வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைப் இருக்கும். அதுக்கப்புறம் ஜப்லாஸ் டைப், அதுக்கப்புறமேட்டு பனியன் கிளாத்தில் வந்துட்டு ஒரு 2 டைப் இருக்கும்.
அண்ட் அப்படியே இந்த சைடு போனோன்னா இது ஒரு மாடல் இருக்கும். ஸோ எல்லா மாடல்லையும் நான் ஒன்று ஒன்று காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு மாடல். அப்படின்னா கராத்தே ட்ரெஸ். ஸோ இது வந்து கராத்தே ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் இது ஒரு மாடல். இதில் வந்து கொஞ்சம் டைப்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஜப்லாஸ், அதில் கலர் பிரிண்ட்டோட சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த பட்டன் டைப்பில் தான் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே நாட் வச்சோன்னா அதெல்லாம் வச்சு நம்ம கட்டிட்டு அவங்களும் ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்களா, கிராங்கி ஆயிடுவாங்களா. ஸோ அவங்களே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம போட்டு விட்டு அவங்கள வந்து படுக்க வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாப்கின்ஸ், பேபி நாப்கின்ஸ். இது வந்து நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து காட்டனில் தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரில. மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது. அண்ட் டைப்பர்ஸும் வந்து மோஸ்ட்டாக டைப்பர்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து பேபி திங்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட காட்டிட்டேன் இப்போதைக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன், டே இன் மை லைஃப் வீடியோஸில். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்காக என் தங்கச்சி ஒரு டூர் போனால். ஸோ அப்போ வந்து இந்த க்யூட்டான ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு சென்ட் பண்ணி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கினோம். அண்ட் ஸோ இதில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சிப்பர் பாட்டில் வந்து இதுதான். அண்ட் கண்டிப்பாக சிப்பர் பாட்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் 2 பாட்டில்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் பம்ப் லவ்லா பிராண்ட்லேருந்து வாங்கினேன். அண்ட் இதில் வந்துட்டு பிரெஸ்ட் பம்ப் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சிலிக்கான் டியூப் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக வந்து வேணும்னா சொல்கிறேன். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இதை பற்றி. பட் நிறையா பேர் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து நான் தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து செக் பண்ணப்போ இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். போசிபிள் பிரெஸ்ட் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதுவும் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி, நம்ம ட்ரெஸ் வந்து வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து மெட்டர்னிட்டி வேர் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு செட் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். அண்ட் இதில் ஒரு 5 செட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மெட்டர்னிட்டி வேர் ஆர் நைட்டிஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அது. அண்ட் ஒரு ஹோம் கம்மிங் ட்ரெஸ், அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் கவுனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹோம் கம்மிங் ட்ரெஸ்ஸும் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு டவல் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னோடய மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு பிரவீன் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்த வந்து க்யூட்டான கேஸ் கவர் வந்து வாங்கினேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பீரியட்ஸ் டைம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒன்று வச்சுக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லையும். எனக்கும் இது நல்லா பெயின் வரப்போ வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு எனக்கும் தோணுது. ஸோ அதனால் இதுவும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மேக்கப் கிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் நிறையாலாம் இல்லை, ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணுவேன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நான் இருப்பேனானும் தெரில. ஜஸ்ட் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு லிப் பாம், ஒரு லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் இல்லை, ரப்பர் பேண்ட்ஸ் மோஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம படுத்துருக்கப்போ அழுத்தும்ல. ஸோ அதனால் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக், லிப் பாம், அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தெரில ஐலைனர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஜஸ்ட்டு இது நான் யூஸ்வலாக இப்போதைக்கு ப்ரெக்னென்சி டைமில் இந்த பவுச்சில் இருக்க திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மேக்கப் கிட். டாய்லெட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட டூத் ப்ரஷ், பேஸ்ட், அதுக்கப்புறமேட்டு ஷாம்பூ, கண்டிஷ்னர், பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், ஸோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேக்கில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மசாஜிங் டூல்.
ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஆன்டிநெட்டல் கிளாஸ் வந்து நானும் பிரவீனும் வந்து சேர்ந்து அட்டென்ட் பண்ணோம். அப்போ வந்து இந்த மசாஜிங் டூல் வந்து இது வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இங்கே எங்கே இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி வந்து நம்ம பெயின் வரப்போ வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெயின் கொஞ்சம் டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெயின் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். எந்த அளவுக்கு பெயின் வரப்போகுது தாங்க வேணான்னு தெரியல. ஸோ அதுக்காக இந்த மசாஜிங் டூல் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவும் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ஸோ இது 2 செட்டாக சேர்த்து இருந்துச்சு. ஸோ 2 கையில் இப்படி பிடிச்சிட்டு படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லா திங்ஸும் வந்து எனக்காக வாங்கினது. அண்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு வந்து ஏய் எங்கே வாங்கினேன்? டூர் போன இடத்துலையா? ஃப்ரெண்ட்ஸ்லையா? ஓ தேங்க்யூ. பார்த்தோம் இதை இந்த கலர் பார்த்தோமா? ப்ளூனே முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? வரட்டும், வெளியில் வரட்டும். தேங்க்யூ, க்யூட். ஹாஸ்பிட்டலில் கொடுத்த லிஸ்ட்டு வந்து குயிக்காக வந்து ரீட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபீடிங் நைட் கவுன்ஸ் வந்து வச்சுக்க சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சது வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து நம்ம அங்கேயே வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சது யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு எனக்கும் தோணுது. ஸோ அதில் வந்து ஒரு 3 செட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க மெட்டர்னிட்டி கவுன்ஸ் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபீடிங் ப்ராஸ், ஹோம் கம்மிங் அவுட்ஃபிட், அதுக்கப்புறமேட்டு டிஸ்போசபிள் ப்ரீஃப், நார்மல் ப்ரீஃப், சானிட்டரி நாப்கின்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு டவல்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்ரி கிட் அதுக்கப்புறமேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாஜிங் டூல், அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் பேக் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு சிப்பர் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமேட்டு ஸ்பூன், டம்ளர், பிளேட், அதுக்கப்புறமேட்டு அந்த ஜூஸ் புளிவோம்ல, ஸோ அதுக்கப்புறமேட்டு நைஃப், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் இப்போ கரண்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ அது எல்லாமே. ஸோ இது வந்து மதர்ஸ்க்கு கொடுத்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்த லிஸ்ட். ஸோ தட்ஸ் இட். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து காமிச்சிட்டேன். இப்போது யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு வாங்கி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு சில பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் இதே பிராண்ட்ஸ் வந்து வாங்கலாம். அண்ட் பேபிக்கு க்ரீம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் காட்டல. பேபி லோஷன், அதுக்கப்புறமேட்டு பாடி வாஷ், ஸோ அதெல்லாம் வந்துட்டு எந்த பிராண்டுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு மட்டும். ஸோ அது மட்டும் வாங்கலை. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 36 வீக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏதாவது அடிஷ்னலாக வாங்கினோ இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.